வணக்கம். இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கும் அந்த அன்பான உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யாரும்மா பேசுறது? ஜெயாதேவா. யாரும்மா? அம்பையிலிருந்து ஜெயாதேவா பேசுறேன். வணக்கம். வாருங்கள். என்ன சொல்லி இன்னைக்கு எல்லாரையும் சிரிக்க வைக்க போறீங்கன்னு பார்க்கலாமா? நான் சொல்றேன், நீங்க இருக்கீங்களா பாப்போம். பார்க்கலாம். மனசதான் பிறந்தா ஏதாச்சும் சாதிக்கணும் கண்டிப்பா. அப்படிங்க பிள்ளைட்ட அவன் சொல்றான். சரி. நல்ல வேலை நான் குழந்தையத்தான் பிறந்தேன். மறுபடியும் சொல்லுங்க. மனிதனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? சாதிக்கணும் அப்படிங்க. நல்ல வேலை நான் குழந்தையத்தான் பிறந்தேன். சூப்பர்மா, சூப்பர். அடுத்து அப்புறம் சுரேஷ் நான் சொல்றான், ம் உங்க மனைவிக்கு நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். என்ன செஞ்சீங்க முதல்ல? உடனே அந்த நாய்க்கு பிரியாணி வாங்கி போட்டேன். சிறப்பு அம்மா. அடுத்து சினிமா தியேட்டருக்கும் ஆபரேஷன் தியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே உங்க தியேட்டர்ல, அங்க ஆபரேஷன் தியேட்டர், அந்த தியேட்டர்ல அறுக்கிறது அதானே? அதாவது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர், டிக்கெட் எடுத்துட்டு வெளியில வந்தது ஆபரேஷன் தியேட்டர். பாரா. சூப்பர். நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுமா? 2 வருஷம் ஆகுதுடா. ஏன்டா? அடுத்த விட்டு ஆண்டி பேரு இருந்தம்மா, பேரு சீதா. இந்த அப்பா கூட நாளையும் பேரே தெரியலம்மா. எப்ப பார்த்தாலும் அந்த ஆண்டிய டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுவாரு. ஐயோ ஐயோ, என்னம்மா இப்படி ஒரு ஜோக்க சொல்றீங்க? சரி, அடுத்து எடை குறையணும்னா என்ன செய்யணும்? எண்ணெய் குறையணுமா? எடை எடை அதானே, எடை வெயிட் குறையணும்னா என்ன பண்ணும்? இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. சரி, நீங்க ஏதாவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். 3 மாசம் தொடர்ந்து கிரீன் டீ குடிச்சு வந்தா 3 கிலோ குறைஞ்சிரும். அப்படியா? ஆமா, கிரீன் டீ குறைஞ்சிரும்ல. சரிம்மா. ஓ, கிரீன் டீ தூள் குறைஞ்சிரும். டீ தூள் குறைஞ்சிரும்ங்கறீங்களா? கிரீன் டீ அதானே. என்னடா இது ஒரு நகைச்சுவை இதுல வரலையே, ஜோக்கு வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தா. நான் நம்ம எடையே சொல்லலையே, எடைதான் சொன்னேன். பாருங்களேன், அடேங்கப்பா, எடையா? டீ தூள் குறைஞ்சிரும். 3 மாசம் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா டீ தூள் குறைஞ்சிரும். சூப்பர்மா, சூப்பர். வேற என்ன நகைச்சுவை வச்சிருக்கீங்க? திருமணமான ஆண்கள் கூட்டம் நடக்குது. புரியல. திருமணமான ஆண்கள் கூட்டம் நடக்குது ஒண்ணு. சரி. எல்லாம் திருமணம் ஆனவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே. ஆமா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினவங்க எல்லாம் கைய தூக்குங்க. சரி. எல்லாரும் கைய தூக்கிட்டாங்க, 2 கையுமே தூக்கிட்டாங்க. அதுதான் அதுல ஒருத்தர் மட்டும் கைய தூக்கல. உடனே இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். பரவாயில்லையே, உங்க மனைவி அனுசரிச்சு போறாங்க போலியே, நீங்க அதிர்ஷ்டசாலி. கை அடிபட்டு கையை தூக்க முடியாம உட்கார்ந்துருக்காரோ? எப்படி? கை அடிபட்டு கையை தூக்க முடியாம உட்கார்ந்துருக்காரோ? இல்ல, எல்லாரும் கைய தூக்கிட்டாங்க, இவர் கைய தூக்கல. அதுதான் நான் நினைச்சேன். இப்படி புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு அவரை வந்து கூப்பிட்டு கேக்குறாங்க, எப்படி சார் இப்படி அப்படின்னு. ஆனா போங்கப்பா, நேற்று வாங்கின அடியில எனக்கு 2 கையுமே தூக்க முடியல. அதான் கரெக்டா சொல்லிட்டேனே, கெஸ் பண்ணிட்டேன். சூப்பர் 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 அம்மா, எவ்வளவு அழகா சொல்றீங்க. என்ன இருக்கா? அவ்வளவுதானா? சூப்பரா சொல்றீங்க. கேம்குள்ள போலாமா? 7க்கு 7, அதாவது தொடர்ச்சியா நான் சொல்ல சொல்ல ஜாயின் பண்ணி 7 கொஸ்டினுக்கும் ஜாயின் பண்ணி சொல்லணும். ரெடியா? ஜாயின் பண்ணி சொல்லணும். ஆமா, முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர், அடுத்த கொஸ்டின் சேர்த்து சொல்லணும். ரெடியா? சரி, பாப்போம். அம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? அம்மா, சம்பந்தம் பேசக்கூடாதுமா, இது நீங்க ஆன்சரே சொல்லிடலாம். 7க்கு 7னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி சொல்லணும். முதல்ல சொன்ன விடை ஆன்சரையும் அடுத்தடுத்து சொல்லணும். ரெடியா? அம்மா, உங்க பேர் என்னங்கம்மா?
பேரு ஜெயா. ஓகே, சாப்பிட்டீங்களாம்மா? ஜெயா தோசை. ஓகே, ஜெயா தோசை சொல்லியிருக்கீங்க. மழை பெய்யுதாம்மா? ஜெயா தோசை இல்லை. குப்பைகளை குப்பை தொட்டியில் சரியாக கொட்டுவீர்களாமா? குப்பைகளை குப்பை தொட்டிகளில் சரியாக கொட்டுவீங்களா? ஜெயா தோசை இல்லை. ஆமா. என்ன எல்லாத்தையும் ஒரே வார்த்தையிலே சொல்றீங்களே, நீங்க ரொம்ப பேச மாட்டீங்களா அதிகமா? ஜெயா தோசை இல்லை. ஆமா ஆமா. ஆகா, பாடுறா. சூப்பர் சூப்பர். சரி, இன்னும் 2 கேள்வி இருக்கு, பார்க்கலாம். உங்களுடைய நெருங்கிய தோழியின் பெயர் என்னம்மா? ஜெயா தோசை இல்லை. ஆமா ஆமா பத்மா. உங்கள் அன்பு கணவரின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லலாமா? கணவன் இப்ப நீங்க ஆன்சரை சொல்லிட்டீங்களே தனியா. இப்ப நீங்க பேரை சொல்லலாமான்னு சொன்னீங்களே, அவுட் ஆயிட்டீங்களே. சரி சொல்லுங்க. இப்ப 7 கொஸ்டின் கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். ஜெயா தோசை இல்ல. ஆமா ஆமா பத்மா. தேவா. யாரு யாரு? ஒரு முறை சொல்றதே பெருசு உனக்கு, நீ 2வது முறை வரை கேக்குறியாங்கிறீங்களா? சூப்பர்மா. ஒரு முறையே சொல்லலாமா சொல்லலாமான்னு கேட்டாங்க. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் அம்மா. நன்றி நன்றி, ரொம்ப அழகா வந்தாங்க. அம்பையிலிருந்து ஜெயதேவா அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளலாம். தேங்க்யூ.